இன்னைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, கல்பாசிப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போதே தக்காளி நல்லா குழஞ்சிரும் வதக்கும்போது. 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அரை கிலோ மட்டன் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கி விடணும். இந்த மட்டன் வேகிறதுக்கு நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ உப்பு பத்தலைனா கூட இப்போ போட்டுக்கலாம். உப்பு தேவைப்பட்டா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடணும். இந்த மாதிரி கொதித்த பிறகு தான் நம்ம மூடி போடணும். மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம். போட்டுட்டு 5 விசில் வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுறணும். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். குக்கர் ப்ரெஷர் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அந்த குழம்புல சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டு ஊற்றின பிறகு குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். இது ஊற்றின பிறகு கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும் முந்திரி பருப்பெல்லாம் போட்டிருக்கறனால. இந்த மசாலா ஊற்றின பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதோட அளவுகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.